ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் நூட்கல் சாதம் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த நூட்கல்ன்ற காயில் நார் சத்து நிறைய இருக்குது. இந்த நூட்கல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த காயை குருமா, கூட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த நூட்கலை வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நூட்கல் சாதத்துக்கு நான் ஒரு பெரிய கப் அளவு வடித்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் நூட்கலை நான் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா நீங்கள் அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 1, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ வாங்க நூட்கல் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சிருக்கிற கடுகையும் சோம்பையும் போட்டுறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த காய்க்கும் இந்த சாதத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்ட பிறகு இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுடுறேன். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடுறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த சாதம் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிட்ட பிறகு நறுக்கி வச்சிருக்கிற நூட்கலை போட்டுக்கிறேன். நூட்களே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போது நூட்களை நல்லா ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கி விட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கிட்ட பிறகு எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கி விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இந்த காய் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காய் வேகலைன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ காய் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் சாதத்தை இதில் போட்டுக்கிறேன். சாதம் கொஞ்சம் குழையாமல் உதிரியாக இருந்தால் இந்த ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது மேலே நான் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரைஸ் ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கிளறுங்க. இப்போ நான் இந்த ரைஸ் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சதுனால உடனே நான் இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரைஸையும் அந்த நூட்கல் கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, நூட்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நூட்கல் சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.